Welcome to NMAX Sivalmathukum. In the video, we will see the miscellaneous exercise, second question order, next subdivisions. If A is a subset of B and B is a subset of C, then A is a subset of C. This is a true statement. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாவே சொல்லுங்கள். இப்போ ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்குது, பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் சியில் இருக்குன்னா கண்டிப்பாக ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டும் சியில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க. இப்போது 2ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, அது வந்து இப்போ பியில் வந்து 2,5 இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ சியில் வந்து இதில் இருக்க எல்லாம் இதில் இருக்கணும், இதில் இருக்க எல்லாம் இதுலேயும் இருக்கணும். ஸோ 2, 5, 7ன்னு வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு 2ங்கிறதுனால அதே எக்ஸ் பிலாங்ஸ் டு, இப்போ இது வந்து இதோட சப்செட், இது இதோட சப்செட். ஸோ அப்போ ஏ வந்து சப்செட் ஆஃப் சி. ஸோ இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ அதே கண்டிஷன் ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பி, பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் சி, தென் ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் சின்னு சொல்கிறாங்க. இது ஃபால்ஸு. இப்போது இது இதோட சப்செட் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2,4 இங்கே வேறு எக்ஸாம்பிளாக போட்டுக்கலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2,4 இருக்குது. நாட் அ சப்செட்டுன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக இப்போ இதை வந்து 2, 5, 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பி, பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப்னும் போது சி வந்து 2, 4, 6ன்னு வச்சுக்கலாம். பி இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் சி. ஆனால் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் சி, 2, 4 ப்ரெசென்ட் இன் சி. ஸோ இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்.